அரசியல் விளம்பரத்திற்காக பொது நிதியை பயன்படுத்த முடியுமா? இல்லை, இது 10,00,000 ரூபா செலவு பண்ணி இந்த பேர் உனக்கு வேணுமாங்கிறத இப்போ சீவிஷன் பாட்டு கேட்க முடியும். அம்மா உணவகம் அவன் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தான் வச்சுக்கிட்டு. அம்மான்றது பொது பேராமே. ஆமாம், படத்தை ஏன் போட்டுங்க? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ஸ்டேஷன். இவ்வளோ பெரிய பேர் வந்து பூலோகத்திலே கிடையாது இந்த ரயில்வே ஸ்டேஷன். தனிப்பட்ட தகவல்கள் வந்து திருடப்படுது, அரசு திருடுது அப்படின்னு ஒரு பிரச்சாரம். என்ன பண்ண போகிறாங்க? பேங்க்கில் வச்சு களவாங்க. மதுரை வாயிலிருந்து துறைமுகத்துக்கு சாலை போடுறதுக்கு கலைஞர் இது பண்ணார். ஏதோ ஒரு காரணத்தை கட்டி இந்த அம்மா நிறுத்தத்தானே பண்ணிச்சு. அதானப்பா அதிமுகவுடைய சாதனை. தூணா நின்றுக்கிட்டு ஜெயலலிதாவுடைய நினைவு சின்னம். திமுக அரசு வந்து கல்வியும் மருத்துவத்தையும் தங்களுடைய இரு கண்களா சொல்றாங்க. ஆனா தங்களுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியாக பிரச்சனை வந்துச்சுன்னா தனியார் மருத்துவமனைக்கு தான் போறாங்க. எம்ஜிஆர் அங்கே போய் படுத்தாரு, ஜெயலலிதா அங்கே போய் படுத்தாரு, தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அமித்ஷா அங்கே போய் படுத்தாரு. சுற்றுப்பயணத்தின் மூலமாக அதிமுகவும் பாஜகவும் திரும்பி ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இது அதிமுகவும் பாஜகவும் தொண்டர்கள்லாம் வந்து மெர்ஜ் ஆகிட்டாங்க. எப்போ பிரிஞ்சிருந்தாங்க? ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மருத்துவர் ஐயா திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். உச்சநீதிமன்றம் சி.வி. சண்முகத் அவர்களுக்கு 10 லட்ச ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்து அதில் வந்து ஸ்டாலினுடைய பெயர் இடம்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாரு. அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமும் தடை விதிச்சிருந்தாங்க பேரை பயன்படுத்துறதுக்கு. இப்போ அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் போனதில், அந்த ரிட் பெட்டிஷனை கொண்டு போனதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய நேரத்தை விரயம் பண்ணுறீங்க, இது அரசியல் சண்டையை நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்லி சி.வி. சண்முகத்துக்கு 10 லட்ச ரூபா அபராதம் போட்டு ஒரு வாதத்துக்குள்ள நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த திட்டங்கள் எல்லாம் அவங்க பேர்ல எல்லாம் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, எல்லா காலத்திலும் நடக்கிறதா. எல்லா இதுவும் யார் பீரியடில் நடந்துங்கிறது தெரியறதுக்கு. இது சி.வி. சண்முகம் இந்த கேஸ் போட்டதுல தான் எனக்கு தமாஷா இருக்கு. இல்லை, அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அதுதான் தமாஷா இருக்குது. இது இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் இருந்திருக்காரு. ஒரு சின்ன கேள்வி, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பூலோகத்திலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவ்வளோ பெரிய பேர் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் அது ஒன்று தான். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ஸ்டேஷன். இவ்வளோ பெரிய பேர் வந்து பூலோகத்திலே கிடையாது இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அந்த பேரை வச்சிங்க? இல்லை, அது அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு ஒரு பெருமை இல்லையா? அது வச்சே நியாயமாக இருக்குது இல்லையா? அவரே கட்டாது. அது விட்டுங்க, அது வெள்ளக்காரன் கட்டதே. இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக கட்டினது கலைஞர். எம்ஜிஆர் கோயம்பேடுன்னு வச்சுக்கிட்டியா? யாரை வச்சுக்க? யாரை பேருக்கு? போரூர் பாலங்க ஜெயலலிதா இருந்தவங்களும் அந்த பாலத்தை கட்ட விடாமல் தடுத்து நிறுத்திச்சு அந்தம்மா. கலைஞர் ஆரம்பித்தார் கட்டி. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து கட்டி முடிச்சப்பறம் எம்ஜிஆர் பாலம்னு பேர். ஏதாவது ஒரு திட்டம் வந்து எம்ஜிஆர் செஞ்சது உண்டா? அதில் ஏதாவது எம்ஜிஆருக்கு பொறுப்பு இருக்குது? அதில் சிஏஜி அறிக்கையில் தெளிவாக சொல்கிறாங்க, 9 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சி தமிழ்நாடு வீணா போன காலம். இலவசங்களை இது பண்ணி மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே செய்யாத காலங்க தான் சிஏஜி அறிக்கை, சென்ட்ரல் ஆடிட் ஜெனரல். அப்படிப்பட்டவருடைய பேரை தமிழ்நாடு பூரா வச்சு விட்ருக்கீங்க. அது நியாயம்னாக்க இது செஞ்சுவிட்டு கேட்குறாருங்க. அவர் பேரை மக்களே ஆதரிக்கிறாங்க. நீ அதுபடி வேணாம்னு சொல்லலாம். அம்மான்ற பேர் வந்து ஒரு பொதுவான பேரா இருக்கு, ஸ்டாலின்ற பேர் ஒரு தனிப்பட்ட நபரோட பேரா இருக்கு, அவர் உயிரோடு இருக்காரு, அதை எப்படி பயன்படுத்த முடியும்? உயிரோடு இருக்கவங்க பேர் வைக்கக்கூடாதுங்கிறது வேணா நீங்க அப்ஜெக்ட் பண்ணலாம். அவர் பீரியட்ல நடந்தது, அதனால அது அந்த பேர் தான் வைப்பாங்க. யா எல்லாருமே அந்த மாதிரி தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருடைய காலத்தில் நடந்துக்கிறதா இருக்குது. அதனால அதை தப்புன்னு சொல்ல முடியாது. மக்கள் அது வந்து எதிர்க்கவும் இல்லை, மக்கள் அதுக்காக போகிறாங்க. அதனால் இன்னும் சொல்ல போனால் போலியோ வேக்சினுக்கு அதை வந்து மனோரமா வந்து அந்த விளம்பரப்படத்தில் நடித்தாங்க. அந்த மருந்துக்கே என்ன பேர் தெரியுமா? போலியோ வேக்சின் நாங்கள் சொல்லுவோம், மனோரமா மருந்துன்னு கேட்பாங்க. அப்போ வந்து உயிரோடு இருக்கிற மனோரமா பேரை வைக்கலாமான்னு கேஸ் போட முடியுமா? ஆனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாத இது வைத்தறிச்சலில் பண்ணுறது தான். நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமேங்கிறது தான், வேற ஒன்று. நீ எதா பண்ணிருந்தா உன் பேரை வச்சிருக்கல, இதான் ஒன்றுமே பண்ணலையே. சி.வி. சண்முகம் என்ன சொல்றாருன்னா, அரசியல் விளம்பரத்திற்காக பொது நிதியை பயன்படுத்த முடியுமா? அது நான் இல்லைன்னு சொல்லலை, இப்போ பயன்படுத்தாத ஒன்று சொல்லுங்க. இப்போ மோடி போட்டுக்கிறாரு, இவ்வளோ பெரிய படம் போட்டுக்கிட்டு எல்லாம் மோடி பண்ண மாதிரி போடுறாரு. அப்போ அந்த படம் பேர் போடக்கூடாது, படமும் போடக்கூடாது. அரசாங்க லட்சணையோடு இருக்கணும்.
தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசனுடைய இதை தான் போட்டிருக்கணும். இந்திய அரசு இந்திய யூனியனுடைய இதை தான் போடணும். அவன் பொதுமக்கள் பணத்தில் வந்து மோடி விளம்பரப்படுத்திக்கிறாரு, எது இப்படி பண்ணலாம்? அப்படி போட்டிங்கன்னா அந்த கட்டடத்தை திறப்பு விழாவில் திறந்து வைத்த ஒரு இவங்க மோடின்னு போடுறீங்களா, அது எப்படி போடலாம்? அரசாங்க படத்தில் உன் பேரை போட்டுக்கிறேன்னு கேட்பியா? சட்டம் தெரியாதவராக இருந்தால் பேசலாங்க. சட்டம் தெரிஞ்சு இது வந்து தான் பேர் வரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. இப்போ நல்ல 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி பேர் வாங்கிட்டார். ஒரு வாரத்துல கொடுக்கணும். அதுதான் வருத்தம். இந்த இவ்வளோ செலவு பண்ணி ஒரு வாரத்துக்கு தான் இந்த பேர் நிற்கும். குறைக்கணும்னு கேட்டாங்க. ஆனா நீதிபதி வந்து 20 லட்ச ரூபா போட்டுருவேன் அப்படின்னு 10 லட்ச ரூபா கட்டுறாங்க. இல்லை, 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த பேர் உனக்கு வேணுமாங்கிறத இப்போ சீவிஷன் பாட்டு கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ ஒரு பேர் வர்றதுக்காக 10 லட்சம் ரூபா செலவு பண்ண அளவில் பெரிய ஆளுன்னு சீவிஷன் நிரூபிச்சிட்டார். உயர்நீதிமன்றத்துக்கு இது தெரியாதா? உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இது தெரியாதா? உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்றாரு இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ உயர்நீதிமன்றமே இதுக்கு தடை விதிச்சிருக்கலாமே, இதை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாமே. ஆனா உயர்நீதிமன்றம் ஸ்டாலின் பெயர் பயன்படுத்தக்கூடாது தடை விதிச்ச பிறகுதான் உச்சநீதிமன்றம் போகுது. உயர்நீதிமன்றத்துல யார் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க உச்ச நீதிமன்றம் வச்சு உயர் நீதிமன்றம் வச்சு உச்ச நீதிமன்றம் வைக்கும் போதே அந்த நீதித்துறையினுடைய குறைபாடுகள் தெரியும். 2 பேரும் ஒரே சட்டத்தை தான் பிடிக்கிறாங்க. அதான் அவரு தப்புங்கிறார், இவர் ரைட்டுங்கிறார். எது ரைட்டு? இந்த நீதி பெரும்பாலும் உலகம் முழுவதும் இது இருக்குது. அதுதான் அண்ணா அந்த காலத்தில் எழுதினார், நீதி தேவன் மயக்கம்னு போட்டார். நீதி பல சமயங்களில் தப்பா இருக்கலாம். சிலப்பதிகாரத்திலே தானே கதை. யானை கல்வன்றார். ஒருத்தன் பொற்கொள்ளனுடைய பேச்சை கேட்டு தீர்ப்பு வழங்கிய நான் இது அப்படி. அதே மாதிரிதான் மனுநீதி சோழனுடைய இது சிலையில என்ன சொல்றாங்க, ஒரு கண்ணுக்குட்டி குறுக்க வந்தது வந்து கொல்ற அளவுக்கு ஒரு நீதி இருந்திருக்கு. அது ஒரு பக்கம் நீதி. அது என்ன நீதின்னு தெரியல. பொற்கை பாண்டியன் கதையில இருக்குது. ஒரு வீட்டில் போய் தட்டி இது பண்ணுறான். அவன் கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டானோடனே தட்டின கையை வெட்டிக்கிறான் அந்த பாண்டிய மன்னர் நகர்வலம் போகும்போது. அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த தவறை யார் சரி பண்ணுறது? அதனால தான் ஒன்றுக்கு மேலே போகிறோம். உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அதுக்கு யார் தீர்ப்பு சொல்லுவோம்? அந்த உச்சநீதிமன்றம் தப்பு பண்ணால் யார் பண்ண முடியும்? ஸோ இதுக்கெல்லாம் கேள்விக்கு பதிலே கிடையாது. ஒரு இதை பயன்படுத்தாமல் இருந்தார், நீ பயன்படுத்தாமல் இருந்து நீ சொல்லியிருந்தீங்கன்னா நியாயம். நீ பயன்படுத்தி இருக்கிற அம்மா உணவகம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தான் வச்சிங்க பேர். அம்மான்றது பொது பேராமே. அப்போ படத்தை ஏன் போட்டீங்க? அங்கே ஒரு அம்மாவோட படத்தை, குழந்தையோட இருக்க ஒரு அம்மாவோட படத்தை போட்டுருக்குது. இந்த அம்மா படத்தை ஏன் போட்ட? அது பச்சை கலரில் வேற. நலம் காக்கும் ஸ்டாலின், நீங்க மருத்துவரா இருக்குன்றனால கேட்குறேன். நலம் காக்கும் ஸ்டாலின்ற திட்டம் வந்து கிட்டத்தட்ட நிறைய முகாம்கள் போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 5 மாதங்கள் 10,000 முகாம்கள் நாங்கள் வந்து போட திட்டமிட்டிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அரசு மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது இங்கே அரசு மருத்துவமனையில் தினமும் 7 லட்சம் நோயாளிகள் வராங்க. அது உள்ள சிகிச்சை பெறவங்களா இருந்தாலும் சரி, புறநோயாளிகளாக இருந்தாலும் சரி. இப்போ இவங்கெல்லாம் ஏன் வராங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து முன்கூட்டியே அவங்க வந்து பார்க்கறது இல்லை, உடல் என்ன பிரச்சனை பார்க்கறது இல்லை. அதுக்காகத்தான் வந்து நாங்கள் ஒரு சிறப்பு முகாம்களை அறிவிச்சு நலம் காக்கும் ஸ்டாலின்ற பேரில் நாங்கள் போக போகிறோம் அப்படின்றாங்க. இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அருமையான திட்டம். வருமுன் காப்போம். இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு நோய் ஒன்று வந்ததுன்னா, நாங்கள் என்னுடைய அனுபவத்தை நான் ஏற்கனவே இன்னொரு சேனலில் சொல்லியிருக்கிறேன். நான் பொது மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஹால்ஸ் கார்டன்னு ராயப்பேட்டாவில் இருக்குது, நியூ காலேஜுக்கு நேர் எதிரில். அது வந்து பாதி குடிசைகள் பாதி கட்டடங்கள் சேர்ந்த ஒரு குடிசை பகுதின்னு சொல்லலாம். ராயப்பேட்டா மருத்துவமனையிலேருந்து உங்களுக்கு தெரியும் 2 பஸ் ஸ்டாப், ஒரு பஸ் ஸ்டாப் தான், 1.5 பஸ் ஸ்டாப்பில் ராயப்பேட்டா மருத்துவமனை இருக்குது. அதுக்கு அங்கே பக்கத்துலேயே இருக்குது. இது நான் நடந்தது வந்து 75ஆம் வருஷம் 74ஆம் வருஷம் இதை நான் சொல்கிற விஷயம். அங்கே இது பண்ணும்போது எதுக்கோ எங்கள் மேலே அதை வந்து இது பண்ணி அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். ஒரு விழிப்புணர்ச்சிக்காக போகிறோம். போனால் சில நோய்களுக்கெல்லாம் வந்து மருந்து கேட்டாங்க. ஏன் இங்கே இவ்வளோ பெரிய மருத்துவமனை இங்கே இருக்குதே, அங்கே போய் இது இங்கே எங்கெங்க ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னா 1.5 பஸ் ஸ்டாப்புங்க. அப்படி வேகமாக போனீங்கன்னா ராயப்பேட்டா மருத்துவமனை இருந்தால் போய் இடிக்கணும். இங்கே எங்கெங்க ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு கேட்டாங்க. அங்கே ஒரு மருத்துவமனை இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. அப்புறம் தான் உடனே நாங்கள் போன பர்பஸ் வேறு,
அதை அப்படியே மாற்றிட்டோம். மாற்றிட்டு இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையை பயன்படுத்துகிற விழிப்புணர்வை உண்டாக்கணும். உண்டாக்கி அப்புறம் ராயப்பேட்டா மருத்துவமனைக்கு கொண்டு போய் விட்டு, அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. என்ன கூத்து பாருங்க. சென்னை உடனே கிராமப்புறமாக தான் அவங்களுக்கு தெரியாது. சென்னையில் நடுநாயகமான பகுதியில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது தெரியல. அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து அது பாரதி சொன்னது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணம் இதுவென்ற அறிவும் இல்லார். கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை, குடிக்கிறதுக்கு கஞ்சி கிடைக்கல. அது கூட இப்போ விட்டுறலாம். அது ஏன்டா கிடைக்கலங்கிற புத்தி கூட அவனுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான நினைச்சா நெஞ்சு பொறுக்குது இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள் இப்போ இந்த திட்டம் கொண்டு வருவதன் மூலமா அவங்களுக்கு தெரியாத பல நோய்கள் இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. என்ன ஆகும்னா மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. பல பரிசோதனைகளை செய்ய இருக்காங்கன்னு சொல்றாங்க. பல பரிசோதனைகளை இந்த முகாம்களை செய்ய அதான் இருக்காங்க. சொல்றேன். இப்போ இந்த இதெல்லாம் பண்ணும்போது தெரிஞ்சு போகும். இது இருக்குது இவங்களை போய் அத்தனை சொல்லி உடனே மருத்துவமனைக்கு அனுப்ப முடியும். அங்கேருந்தே அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து இது இங்கே பண்ணல. ஜவ்வாது மலை, முதுமலைக்காடு, கல்ராய மலை இதில் எல்லாத்துலேயும் நாங்கள் போய் அந்த அந்த மக்களுக்கு வந்து எப்படி செக் பண்ணிவிட்டு உடனே அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம். கல்ராய மலைக்கு வந்து கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டோம். ஜவ்வாது மலைக்கு வந்து வாணிப்பாடியில் கொண்டு போய் விட்றது, ஜோலார்பேட்டையில் விட்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி 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 மருத்துவமனையை பழக்க வச்சோம். இவன் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இதில் உங்களுக்கு என்னன்னா இது காந்தி நகர் ஒரு பெரிய வசதியானவங்க இருக்கிற இடம். இந்த இடம் பக்கத்தில் இருக்கிற குடிசை மாற்று வாரியத்தில் வந்து நோய் கட்டிருந்ததுன்னா நான் இப்போ அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த நோயை உண்டாக்குன கிருமி அடுத்த அப்படி என் வீட்டுக்கு வரும். அதை நீங்கள் பங்களா கட்டி தடுத்துட முடியாது. கொரோனா யாரை பார்த்துச்சு? பெரிய இதுவும் அதிகாரத்தையும் படுத்த அமித்ஷா படுத்துக்கிட்டாரு. ஒரு உத்தரவு போட்டிருக்கலாம் இல்லை, நான் அமித்ஷா ரெய்டு பண்ணிவிடுவேன் அப்படி சொல்லி கொரோனா கிட்ட சொல்ல முடியுமா? படுத்துக்கிட்டார். போய் பதஞ்சலி முனிவருக்கு 4000 கோடி கொடுத்துவிட்டு இந்த ஆள் காப்பாற்ற மாட்டான்னு போய் எய்ம்ஸில் போய் படுத்தார். அதுதான் அது நோய்களுக்கு இதை ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா அப்பயே வந்திருந்தா பார்த்துருக்கலாம். அப்பயே வந்து நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, முத்தி போய் வந்துட்டீங்களா, நாங்கள் என்ன பண்ணுறோம்? அந்த சிச்சுவேஷனுக்கே வராமல் இதெல்லாம் வந்து அவங்கள காப்பாற்றும். இது இல்லை, இது ஒன்றும் பண்ண முடியாதுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இது அதனால் வருமுன் காப்போங்கிறது அதை வந்து நலம் தரும் ஸ்டாலின்றது ஒரு நல்ல ஸ்கீம். ஒரு மருத்துவர்கிற முறையில் இன்றைக்கி வந்து வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் நல்லது. வந்த பின் இது வைத்தியம் பண்ணுறதை விட வராமல் தடுக்கிறது நல்லது. அதனால தான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடு, நல்ல ஒழுக்கமான பழக்க வழக்கங்களை வச்சுக்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தான். இந்த மருத்துவ ஆலோசனையும் சேர்த்து கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஸ்கீம் இது. அடுத்து இந்த உங்களுடன் ஸ்டாலின்ற திட்டம், இது வந்து ஒரு 28 துறைகளை சொல்றாங்க. இந்த 28 துறைகளில் ஒரு பல சேவைகள் வந்து என்னென்ன விஷயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கோ, என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் நிவர்த்தி செய்து தரப்படும்னு திட்டத்தை கொண்டு போகிறாங்க. இதுவும் எல்லா கிராமங்கள்லேருந்து நகரப்புறங்கள்லேருந்து கொண்டு போகிறாங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிகாரிகளுடைய மெத்தனத்தை வந்து சரி பண்ணுறது தாங்க. ஏன்னா அதிகாரி எதையுமே செய்ய மாட்டாங்க. நான் அனுபவித்து சொல்கிறேன். நான் ஒரு அதிகாரியாக இருந்தேன். ஒரு வேலை கூட இப்போ நீங்கள் நம்முடைய சாலைகள் ஏங்க இவ்வளோ மோசமாக இருக்குது? நம்ம ஒரு சின்ன உதாரணம், உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உதாரணம். ரோடு போட்டுக்கிட்டே வருவாங்க. 10 நாள் தான் அந்த ரோடு இருக்கும். 11ஆவது நாள் அதுக்கப்புறம் இபி வரும். அந்த அப்புறம் போட்ட ரோடை பள்ளம் போட்ட தோண்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது குடிநீர் வடிகால் வாரியம் வரும். இந்த வீட்டுக்கு போடணும். 10 நாளைக்கு மேலே ஒரு ரோடு சீராக இருக்காது. உடனே அங்கே மேடு பள்ளம் பண்ணி 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 பள்ளம் தோண்டி அந்த மண்ணை சரி மூடாமல் விட்டு அடிச்சுட்டு போடுவாங்க. 10 நாள் கூட நம்ம ஒரு ரோடை நம்ம அனுபவிக்க முடியாது. இது எல்லாம் ஒரு மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ரோடு போடுறோம், இது எலக்ட்ரிசிட்டி வேலை இருந்தாலும் முடிச்சிரு, வாட்டர் போர்டு இருந்தாலும் முடிச்சிரு, முடிச்சதுக்கப்புறம் ரோடு போடுறேன்னு சொல்லியிருந்தால் ஒரு வேலையை முடிஞ்சிருக்கணும். ஆனால் இதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தொழிலாளிகள் தினசரி கூலியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலாளிக்கு வேலை கொடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் முடியுங்கிறது இன்னொரு ஆங்கிள். இல்லாட்டி போனவனுக்கு வேலையெல்லாம் போய்டும். இப்போ அமெரிக்காலாம் ஒரு ரோடு போட்டோன்னா அவன் ஒரு 2 வருஷத்துக்கு தொடவே மாட்டான். அந்த மாதிரி இருக்கும். 2 வருஷத்துக்கு வேலை இல்லாமல் இருந்தான்னா இவன் கதி என்ன?
இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க சொன்னாங்க. எனக்கு அந்த என்ஜினியர் சொன்னது எங்களுக்கு தெரியாமல் இல்லை சார், இப்படி பண்ணால் தான் அவனுக்கு வேலை கிடைக்கும். என்ன நீங்கள் காரில் போகும்போது 2 குழியில் உளுந்து எந்திரிச்சு போவீங்கிறத தவிர, காரில் போகிறவனை ஏன் சார் கவலை பண்ணணும்? அவனை நினச்சி பாருங்க சார், அவனுக்கு அன்றாட கூலி. அவனுக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தால் தான் முடியும். அதுக்காக தான் சார் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ சாலைகளில் வந்து நெடுஞ்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ரோடே நம்மக்கிட்ட இருக்காது. கொஞ்சம் தூரம் போனோம்னு ஒரு கர்வ் வரும் இதெல்லாம். ஸ்ட்ரெயிட் ரோட அவங்க போட முடியும். அமெரிக்கா மாதிரி பண்ண முடியும். அமெரிக்காவிலலாம் எப்படின்னா, ஒரு 60 மைலுக்கு டேர்னிங்கே இருக்காது. நீங்கள் அந்த காரில் ஸ்டேரிங்கை செட் பண்ணி 60 மைலுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, எங்கேயுமே திருப்பாம வண்டி போயிட்டே இருக்கும். நீங்கள் கையை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கணும். ஹேண்ட் ஃப்ரீ டிரைவிங். அந்த அளவுக்கு ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 60வது மைல் வரும்போது அது வார்ன் பண்ணும். இப்போ ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே குறுக்க மாடு வர்றதோ, ஒரு சைக்கிள் வர்றதோ, ஒரு மாட்டு இது வர்றதோ, அது அங்கே அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி சிஸ்டம் இங்கே கொண்டு வந்தா, அந்த ஹைவேஸை நம்பி அப்பப்போ ரிப்பேருக்கு வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கவங்க வழி வயிற்றெல்லாம் அடிக்க வேண்டியது. அதனால தான் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா பேர் அந்த வளர்ச்சி வர 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 நல்ல சாலைகள் வேணும், எல்லாமே நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். நல்ல ஒரு அதிகாரியை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இதை நான் சொன்ன உதாரணம் வந்து ரோடு சாலைகளுக்கு வருது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு உரம் கேட்கறதுக்கு, ஒரு விதைகள் கேட்கறதுக்கு, இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கிறதுக்கு, இல்லை ஒரு ஏதோ ஒரு குழாய் போடுறதுக்கு, தண்ணி சப்ளை குழாய் போடுறதுக்கு, இதெல்லாம் கேட்டு 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 10 தடவை அழுத்து போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா அந்த அதிகாரிகளுடைய மெத்தனத்தை போக்க முடியும். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அவங்களுடைய பிரச்சனைகளை முடிச்சு தரணும். அது இல்லைன்னா போச்சு, ஃபைலை வாங்கிட்டு ஆனந்தமாக போடுவேன். திட்டமே அதுதான் அப்படின்றாங்க. குறிப்பிட்ட 40 நாட்களுக்குள்ள வந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு. தண்ணீருங்கிற படத்தில் காட்டுவாங்க. கோமல் சாமிநாதன் எழுதுறது பாலச்சந்தர் சினிமாவை எடுத்தார். மந்திரிகிட்ட வந்து ஃபைலை இந்த மாதிரி இந்த கோரிக்கைகள்லாம் அடங்கின ஃபைல் இது இருக்குதுங்க, இதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி மக்கள் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபைலை வாங்கி அப்படியே பார்ப்பார். பார்த்துட்டு தான் பிஏ கிட்ட கொடுப்பார். பிஏ வந்து பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகிட்ட கொடுப்பார். அதிகாரி இன்னொருத்தர் கொடுப்பார். கடைசியில் அந்த பியூன் விட்டு போவோம். அந்த பியூன் வந்து குப்பத்தொட்டில் போடுவோம். அவ்வளோதான். அது மக்களுடைய கோரிக்கை மனுக்களை மந்திரி வாங்கத்தான் செய்ய முடியும், நிறைவேற்றுறது அதிகாரி. நாம் நிறைவேற்றலாம் என்ன பண்ணுவீங்க? இப்போ இதில் வந்து 10 நாளில் பதில் சொல்லணும் போது அவனுக்கு கட்டாயப்படுத்துறீங்க. அந்த அதிகார மெத்தானம் வந்து அடிபட்டு போகும். இதுல குறிப்பா அதிமுக தரப்புல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ ரீதியாக வந்து மக்களினுடைய தனிப்பட்ட தகவல்கள் வந்து திருடப்படுது. இந்த அரசு வந்து தனியார் தன்னார்வலர்களை வச்சு அந்த முகாம்களை போடுறாங்க. அப்போ அதுல வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய மருத்துவ ரீதியான சில தகவல்களை வந்து அரசு திருடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. என்ன பண்ண போறாங்க? பேங்க்ல வச்சு கடன் வாங்க போறாங்களாமா? சும்மா வந்து குறை சொல்றதுக்கு கூட புத்தி வேணுங்கிறது இதை வச்சு தான் சொல்றேன். ஏன் அதிமுக பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக வந்து ஒரு எதிர்கட்சியாக கூட அங்கீகாரம் பண்ணாம கிடக்குது? கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியலீங்க. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தெரியலீங்க. இப்படி 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 மக்களுடைய இதெல்லாம் திருடப்படுகிறது. அதுக்கு என்ன விளக்கம்? மக்களினுடைய டேட்டாக்கள் திருடப்படுது. மக்களுடைய டேட்டாக்கள் இருந்தால் தாங்க வேலையை செய்யல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கன்னா என்ன? எத்தனை பேர் ஏழைகளாக இருக்காங்க, எத்தனை பேர் வருமானம் அடிமட்டத்துக்கு கீழே இருக்காங்க, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் தானே. எத்தனை பேர் குடிசையில் இருக்காங்க, எத்தனை பேர் குடிநீர் கூட கிடைக்காத இடத்துல குடியிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் தானே நீங்கள் வேலை செய்ய முடியும். புள்ளி விவரம் தானுங்களை உங்களுக்கு திட்டங்களுக்கு அடிப்படை. அதுவே அதனால தான் இவங்க ஆட்சி போச்சு காரணம். அதனால தான் பழனிசாமியோட ஆட்சி 10 வருஷம் இருந்து பிரயோஜனம் இல்லாமல் குப்பையாக போனதுக்கு காரணம் புள்ளி விவரம் கூட அவங்க கிட்ட இல்லை, எதுவுமே செய்யலை. அதனால தான் நாங்கள் மோடி வந்து மக்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்காரா? ராமர் கோயில் கட்டுறாரு. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆட்சியாளர் தொடர்ந்து இருக்கணுங்கிறாரு. என்ன செஞ்சிருக்கிறாரு? உற்சவம் மூர்த்தியாக வந்து ஊர் பார்த்தது தவிர. அந்த அமித்ஷா வந்தாக்கா என்ன ஆகுது? ரெய்டு நடக்குது. அடுத்த வீட்டில் எதிர்கட்சி வீட்டில் ரெய்டு நடக்குது. இதை தவிர இந்த 10 வருஷமாக இந்த ஆட்சியில் என்ன நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வளர்ச்சி திட்டம், ஒரு தொழிற்சாலை, ஒரு கல்விச்சாலை, ஒரு மருத்துவமனை, மக்களுக்கு தேவையான ஏதாவது சென்ட்ரல் ஆகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்தது? இன்னைக்கு வந்து வின்ஃபாஸ்ட் கம்பெனிஸ் திறந்துருக்காங்க, கார் கம்பெனி. அது மாதிரி இவங்க ஏதாவது சொல்ல முடியுமா? 10 வருஷம் இருந்தாங்களே உட்காந்துக்கிட்டு. எம்ஜிஆர் தான் என்ன கொண்டாரு? என்ன ஒரு தொழிற்சாலை காட்டுக்கு ஒரு கட்டடம் எம்ஜிஆர் கட்டினார்னு காட்டுக்கு பார்க்கலாம் தமிழ்நாட்டில்.
சொல்லுங்க பார்க்கலாம். அவர் 10 வருஷம் திரும்ப திரும்ப ஜெயித்தார். மக்கள் கருணாநிதியை தோற்கடித்தார்கள். கருணாநிதி எத்தனை பண்ணார்? எழிலகம் கட்டினாரு, அன்பகத்தை கட்டினாரு, இது குரலகத்தை கட்டினாரு. எத்தனை கட்டடங்கள், எத்தனை தொழிற்சாலைகள். ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற மோட்டார் தொழிற்சாலை பூராமே கலைஞர் ஆட்சியில் வந்தது தானே. இந்தியாவின் டெட்ராய்ட் மாறி போச்சு. டைடல் பார்க் அவர் கொண்டு வந்தார். டைடல் பார்க்கு இன்னைக்கு வந்து உலகத்துக்கே வழிகாட்டுற அளவுக்கு பெங்களூரை தூக்கி அடிச்சுட்டு வந்து நின்றுடுச்சு. இது மாதிரி ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா உங்களால் நடந்தது? என்ன பண்ணீங்க? மதுரை வாயில இருந்து துறைமுகத்துக்கு சாலை போடுறதுக்கு கலைஞர் இது பண்ணாரு. ஏதோ ஒரு காரணத்தை கட்டி இந்த அம்மா நிறுத்தத்தானே பண்ணுச்சு. அதானே அதிமுகவுடைய சாதனை. தூணா நின்றுகிட்டு இருக்குது. ஜெயலலிதாவினுடைய நினைவு சின்னங்கள் வேற யாருக்கு இவ்வளோ பெரிய நினைவு சின்னம் கிடையாது. 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு தூணா நிற்கிறது வந்து ஜெயலலிதாவின் சாதனைக்கு விளக்கமா நிற்குது. ஜெயலலிதா தூண் அதில் எல்லாம் எழுதலாம். திமுக அரசு வந்து கல்வியும் மருத்துவத்தையும் தங்களுடைய இரு கண்களா சொல்றாங்க. ஆனா தங்களுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியா பிரச்சனை வந்துச்சுன்னா தனியார் மருத்துவமனைக்கு தான் போறாங்க, அரசு மருத்துவமனைக்கு போறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இவங்க தலைவர்லாம் எங்கே போய் படுத்தாங்க? எம்ஜிஆருக்கு போய் படுத்தாரு, ஜெயலலிதா அங்கே போய் படுத்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அமித்ஷா எங்கே போய் படுத்தாரு? இந்த மாதம் எங்கே போய் படுத்துச்சு? இவங்க அப்பா எங்கே போய் படுத்தாரு? இல்லை, அவர் அரசு மருத்துவமனை தான் பயன்படுத்தினார்லாம் சொல்கிறாங்க. காசு இல்லாத காலத்தில் மருத்துவமனைகள் ஏதாவது இந்த பிரைவேட் மருத்துவமனை வராத காலத்தில் எல்லாரும் அங்கே தான் அங்கே போகிறாங்க. அது அந்த கேள்வியான நியாயமான கேள்வி. இதில் என்ன வேடிக்கைன்னா, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனாக இருந்தார் ஒருத்தர். அவருக்குள்ள தான் எல்லா மருத்துவமனையும் இருக்குது. அவரே போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். என்ன நியாயம்? இப்போ நான் எய்ட்ஸில் இருந்தபோது எங்களுடைய அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் வீட்டில் இருக்கும்போதே வந்துருச்சு. அவரை வந்து ஜிஹெச்சுக்கு தான் கொண்டு போயிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு போனோடனே அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணாங்க. அதில் வந்து 3 டாக்டர்ஸ் நாங்கள் எய்ட்ஸில் இருந்தோம். 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து பிளட் பேங்க்கு, ஒருத்தர் வந்து பப்ளிக் ஹெல்த்து. வைத்தியம் பார்க்குற டாக்டர் நான் ஒருத்தன் தான் அந்த 3 பேர்த்தில். உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு அட்மிட். அங்கே போனேன். போனவுடனே என்ன சொன்னாங்கன்னா, நம்மக்கிட்ட சில வசதிகள் இல்லை, ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிடு. நாங்களே சொல்லிட்டோம். இப்போ வந்து எம்ஜிஆருக்கோ அண்ணாவுக்கோ இவங்களுக்கெல்லாம் வந்தபோது அரசு மருத்துவமனையில் வந்து வைத்தியம் பண்ண முடியாதுன்னு அவங்கள வெளியே அனுப்பலை. ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா மருத்துவமனையை கொளுத்தி விடுவாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் அண்ணாவை இங்கே நம்ம என்ன டாக்டர் சதாசிவம் என்ன சொன்னார்னா, அண்ணாவுக்கு வந்து பயங்கரமான நோய், 1.5 வருஷத்துக்கு மேலே காப்பாற்றவே முடியாது. இன்றைக்கும் இல்லை, அது அப்படி தான். உணவு குழாயில் புற்றுநோய் 1.5 வருஷம் வந்ததுலேருந்து 6 மாதத்துக்கு மேலே காப்பாற்றுறது கஷ்டம். அதனால தான் அது அண்ணாவுக்கே தெரியும். அது படிச்சுட்டார், தன்னுடைய நோயை படிச்சுட்டார், புரிஞ்சு போச்சு, நம்ம டைம் இஸ் ஓவர். அமெரிக்காவுக்கு ஏன் கூட்டு போனோன்னா, அதுக்குள்ளே ஏதாவது ஆச்சுன்னா சொன்னதே அதுதான், மருத்துவமனை நெருப்பிச்சு கொளுத்திடுவாங்க. இப்போ கடைசியில் என்னாச்சு, ஜெயலலிதா அப்பல்லோவில் கொண்டு போய் விட்ட உடனே என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட கொண்டு போடுவானுக்காண்டி டேமேஜ் பண்ணீங்களா அத்தனை பேர் சேர்ந்து. அப்பல்லோ மருத்துவமனை டாக்டர்களாக அவங்கள பார்த்தாங்க. மோடி அமிச்சா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் டெல்லிக்காரன் தான் வந்து பார்த்தா, ஒரு வெள்ளைக்காரன் வந்து பார்த்தான். அப்பல்லோ மருத்துவமனை டாக்டர்களை அவங்க இந்த மேலே பார்க்கவே இல்லை. கட்டடத்தை யூஸ் பண்ணாங்க, பேரை கெடுத்து குட்டிச்சோறாக்குனாங்க. இப்போ தான் கொஞ்சம் மறுபடியும் தப்பிச்சு வந்துட்டு. அதனால தான் அங்கே தனியார் மருத்துவமனைக்கு அனுப்புறது. இங்கே முடியாதுங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன வருது, ஏன் இவங்களெல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்பலை அப்படின்னு. ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு உடம்பு, அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்திரா காந்தி உடனே அமெரிக்காவுக்கு போகணுட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, ராஜீவ்காந்தி உடனே அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சார். ஜெயலலிதாவை ஏன் அனுப்பலை? இங்கேயே வச்சு கடைசி ஒன்று தீர்த்து கட்டி தண்ட மறுவலை பற்றி ஒரு ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லை. நாங்கள் அமெரிக்கா அமைச்சு காப்பாற்ற முடியலன்னா சொல்லியிருக்கலாம் இல்லை, செய்யலையே. இந்த கேள்வியெல்லாம் பார்த்து முதல்ல நீ அதுக்கெல்லாம் பதில் சொல்லு. எடப்பாடியினுடைய பிரச்சாரம், மக்கள் வெள்ளமாக வராங்க, மக்கள்கிட்ட தங்களுடைய குறைகளை எங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த 4 வருட திமுக ஆட்சி காலத்தில் அவங்களுடைய அவலத்தையும் அவங்களுடைய கண்ணீராக என்கிட்ட வந்து புலம்புறாங்க, அவங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகுது விரைவில்,
விடுதலை கிடைக்க போகுதுன்றாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? ஆக 4 வருஷமா மக்களே அவர் பார்க்கல. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்து மக்களே பார்க்காம இருந்திருக்காரு. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. இவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கிட்ட இப்ப தான் மக்கள முதல் முறையா அவர் பார்க்குறாரு. இந்த 4 வருஷமா இந்த மாதிரி ஒரு ஊர்வலம் போகலையே அவரு. ஒரு நடைப்பயணம் போகலையே. ஒரு மாநாடு நடத்தலையே. ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலையே. இல்ல இந்த 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 சுற்றுப்பயணத்தின் மூலமாக அதிமுகவும் பாஜகவும் திரும்பி ஒன்றிணைந்துட்டாங்க. இது அதிமுகவும் பாஜகவும் தொண்டர்கள்லாம் வந்து மெர்ஜ் ஆயிட்டாங்க. எப்ப பிரிஞ்சிருந்தாங்க? என்னமோ தனித்தனி கட்சி மாதிரி பேசுறீங்க. ரெண்டும் ஒரே கட்சி தாங்க. அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் மன்றம், ஜெயலலிதா மன்றம்னு இருக்கிற மாதிரி பாஜக அவனுடைய அதிமுக மன்றம் இது. பழனிசாமி என்னைக்கு அவர் தனியாக இருந்தார்? அவர் அமித்ஷா சொல்லியிருப்பார், இது அவங்க கூட்டம் அவங்க செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டு வர்றாங்க, அவ்வளோதான் வருது. அதை ஏற்பாடு பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆதி காலத்திலே எல்லாம் எழுதிவிட்டாங்க. ஆட்டு புச்சுவால்ட்டுன்னு ஒருத்தர் அந்த காலத்தில் நையாண்டி கட்டுரைகள் எழுதுவார். அதை பார்த்து அந்த சோ மாதிரி ஆட்கள்லாம் அதை காப்பி அடித்து தான் எழுதுவானுங்க. அந்த ஆர்ட் புச்சுவால்டு ரஷ்யாவை கிண்டல் பண்ணி ஒரு தடவை ஒரு கட்டுரை போட்டார் கம்யூனிஸ்டத்தில். அதாவது அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கங்கிறத போடுது. மாஸ்கோவில் என்னை வந்து இது பண்ணாங்க, 3 இடத்துல நீ நிற்கணும் அப்படின்னாங்க. என்னன்னா எந்தெந்த இடம்? அந்த தலைவர் வரும்போது நடுமத்தில் போய் இந்தியா இந்த நாட்டிலிருந்து வந்த தலைவருக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு நீ பெருசாக பொக்கையெல்லாம் கொடுக்கணும். இன்னொரு இடத்துல நிறுத்தி இவ்வளோ நல்லபடியாக இது பண்ணியான்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சாரம். அது மாதிரி 3 இடத்துல சொல்லணும்னு இவருக்கு அசைன்மெண்ட்டு. அதெல்லாம் கரெக்டாக பண்ணேன். 3வது இடத்துல அந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டான். ஒரே ஆளை 3 இடத்துல நிற்க வச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அதாவது இந்த பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துகிற உத்திகள். அதைத்தான் இப்போ வந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு மீடியாக்கள் இருக்குது. அந்த மீடியாக்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணிடுது. இப்போ என்னை பற்றி வந்து எவ்வளோ இது போடுறேன். நான் இப்போ தான் என்ன ஒரு நாள் பார்த்தேன். எனக்குன்னு யாரோ ஒரு ஆள் வந்து கண்ணாபின்னு என்னை பற்றி விதவிதமாக இதெல்லாம் போட்டு போட்டு பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ நம்ம ரொம்ப பெரிய ஆள் ஐட்டம் போட்டிருக்கு. ஒரு கட்சியே வந்து நமக்காக தனியாக ஒரு இது சேனல் நடத்துது. அந்த அளவுக்கு நான் பாப்புலராக இருக்கேன். இப்போ தான் தெரியுது எனக்கு. என்னை பற்றி எனக்கு தெரியல. என்னை வந்து உருவத்தையெல்லாம் விகாரமாக்கி பல்லெல்லாம் கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி. அதில் என்னாச்சுன்னா அந்த பேசுகிற ஆளையும் சேர்த்து பண்ணிவிட்டாங்க. நெறியாளரையும் சேர்த்து அந்த கோமாளி மாதிரி பண்ணிவிட்டாங்க. ஒரு இடத்துல தவறுதலாம் என் ஃபோட்டோன்னு நினச்சிக்கிட்டு அதை பண்ணிவிட்டாங்க. அதையும் பார்த்தேன். நிறையா இருக்குது. இதெல்லாம் 4 வருஷமாக நீ போயிருந்தேன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் என்னத்துக்கு வருது? எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்க்கட்சி தலைவர்னு ஒருத்தர் வர்றாரு. அப்படி ஒருத்தர் நமக்கு இருக்காரா? யார்? அந்த ஆச்சரியத்தை வந்து பார்த்துருக்காங்க. இவர்கிட்ட கொடுத்தா மனு கொடுத்தாக்க டெல்லிக்கே போகணும்னா வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் விளக்கம். தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவர் என்னத்தை பண்ண போறாரு? அதை எங்கே கொண்டு போய் கொடுக்க போறாரு? அது அவருக்கு அந்த ஃபைலை பார்க்க தெரியுமான்னு கூட தெரியல. எனக்கு இன்னும் என்ன வேடிக்கைன்னா, அவர் எங்கள் ஊருக்காரர் தான். நாங்கள் அவர் அதிமுகனுடைய ஆட்கள் அவர் ஒருத்தராக எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ கேட்டாக்கா அவர் எம்பியாவெல்லாம் இருந்திருக்காரு. யாருக்குமே தெரியுமா? ரொம்ப ரகசியமாக இருந்திருக்காரு. சேலத்தில் அதிமுகன்னு எடுத்தாக்கா பொன்னையன், செம்மலை தான் நம்பர் 1 இன்றைக்கும் செம்மலை தான். செம்மலை, பொன்னையன், கண்ணன், எங்கள் அண்ணன் ராஜாராம் இவங்கெல்லாம் தான் அந்த தலைவர்கள் பேர். இப்படி ஒரு ஆளை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. சசிகலா சொல்கிறவரு எடப்பாடி அப்படின்னும் போது ஏன்னா நம்ம 10வது மைலில் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு ஆள் இருந்திருக்காருன்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த 4 வருஷமாக என்ன பண்ணார்? அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்க. ஆளுங்கட்சி ஏதோ தப்பாக இருப்பாங்க. எதிர்கட்சியாக நீ என்ன கிழிச்ச? இந்த 4 வருஷமா அந்த குறைகளை நீ கேட்கவே வரலையேப்பா. தொகுதி கூட போனியான்னு தெரியலையே. அதான் கேள்வி. நீ ஒழுங்காக இருந்தா இவ்வளோ ஃபைல் வந்திருக்காது. இதெல்லாம் நீ அப்போவே வந்து அப்பப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்து நீ காரியத்தை கூட முடிச்சிருக்கலாம். செய்யலை. ஆக இதில் வந்து இவ்வளோ மனுக்கள் உன் கையில் வந்து குவிதுன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்து நீ காரியத்தை சரியாக செய்யலைங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். நன்றி சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.